ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லைஃப். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது 2 டைம் சொல்லிட்டேன். ஸோ அலர்ட்டாக ஹெட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே டியர்ஸ். நான் இது வரைக்கும் இந்த லீடில் கேட்டதில்லை, நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. போடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு அழகான மார்னிங், ஒரு அழகான வீட்டில் மேலே காரிடோரில் இருந்து நம்மகிட்டே அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு அதோடைய பேக் ஜிப்பு போட்டுக்கிட்டே மேலே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. கீழே ஹாலில் பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா ரொம்ப சீரியஸாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம டே தான் என்ன இவங்க எப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்த அவங்க அம்மா, ஏண்டா நீ வர, நானே பயந்து போய் டிவி பார்த்துட்ருக்கேன். அம்மா, நியூஸ் தானம்மா பார்த்துட்ருக்கீங்க, பேய் படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு நீ ஏன் கேட்குற, அங்கே பாரு எவ்வளோ க்ரைம்ஸு, ஏம்மா பார்த்தாலே தலை வெடிக்குதுடா. ஏம்மா, நானும் நேற்றுலேருந்து கவனிக்கிறேன், நியூஸ் வச்சாலே அங்கே செத்து போயிட்டாங்க, இங்கே செத்து போட்டா, அங்கே கொண்டுட்டா, இங்கே மட்ரு, லைனாக ஃபுல்லாக க்ரைம்ஸாகவே போயிட்டுருக்குடா. ஓ, ஆனால் ஒன்று, க்ரைம் பண்ணவன் எல்லாம் ஒரு கிரிமினல் தான். ஓஹோ, சரி டே, நீ கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் கிளம்பிட்டேன். உனக்கு இன்றைக்கி போஸ்டிங் இருக்கா என்ன? ஆமாம்மா, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ சரி, நான் வேணால் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? இல்லை வேண்டாம், நான் வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நானே வந்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க. நிஜமா தான், நான் வந்துடுறேன். கூட யார் இருக்கா? ஜிமின் வருவாம்மா. அப்போ சரி, பார்த்து போயிட்டு வா, சரியா? சரிங்கம்மா. சரி டாக்டே, இப்போ நேராக காலேஜுக்கு தானே போகிறேன்? ஆமாம். சரி பார்த்து போ. பாய்மா. பாய்டா. நீங்கள் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க, அது அப்படி தான் போயிட்டுருக்கோம், நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க, சரிங்களா? ஓகே டே. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக பேகெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அவர் நேராக அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போக பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜிவன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டேக்காக. நம்ம ஜிவன் பார்க்க எப்படி இருக்காருன்னா, ஒரு அழகான க்யூட்டான ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதுக்கு மேலே ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காரு. நம்ம ஜிவனை பார்த்ததும் ஷோல்டர் பேக்கை எடுத்து உள்ளேருந்து ஒரு ஒயிட் கோட் எடுத்து திரும்பியும் ஷோல்டர் பேக்கை போட்டு அந்த கோட்டை வந்து போட்டுக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்ருக்க டாக்டர்ஸ். எம்பிபிஎஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டடீஸ் டைம் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே, ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்போ அழகாக இவங்கெல்லாம் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிவன் தான் நம்ம டீமை பார்த்து, நியூஸ் பார்த்தியா? நீயும் அதை தான் பார்த்துட்ருக்கியாடா? எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து அதை தான் பார்த்துட்ருக்காங்க. நேற்றுக்கு நைட்டில் இருந்து ஒரே க்ரைம்ஸ்டா, எப்படி திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரில. அதெல்லாம் எதனா ஒரு பொறுக்கி போய் ஆரம்பிச்சிருப்பாருங்க. பஸ் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் 2 பேருமே சேர்ந்து காலேஜ் பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. இப்போ அந்த காலேஜ் பஸ்ஸில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாச்சான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு செக் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்ஸில் இருக்காங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர், ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ நேராக காலேஜுக்கு போகல, நேராக போஸ்டிங் ஏரியாவுக்கு போக போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அதனால தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு எவ்வளோ டிலே ஆகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வீட்டில் எல்லாருமே சொல்லி ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. டின்னர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அங்கேயே கொடுப்பாங்க, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மண்டி ஆட்டிடுறாங்க. இப்போ இவங்க நேராக காலேஜுக்கு போகாமல் போஸ்டிங் ஏரியாவுக்கு போகிறாங்க. போஸ்டிங் ஏரியானா இப்போ இவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய வேலை டாக்டர், ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க, அதாவது உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பப்ளிக் பீப்புள்ஸ்க்கு கேஷ் எதுவும் வாங்காமல் ஒரு கேம்ப் மாரி இவங்க போய் போடுறது தான்.
நம்ம ஏரியா சைடு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து அழகா போஸ்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராம சைடு போகிறாங்க. அந்த இடம் ரொம்பவும் வந்து ஃபுல்லாக காட்டு பகுதிக்கு உள்ளே இருக்குது. ஊரை விட்டு ரொம்பவும் தள்ளி இருக்குது. ஃபோன் சிக்னல் கூட இல்லை. இப்போ நம்ம டே தான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது தான் ஃபோனில் வந்து சிக்னல் இல்லாததை நோட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட அதை சொல்ல, ஐயோ ஃபோனில் சிக்னல் இல்லையா, நான் அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைடா, அங்கே போனதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்டே வந்து உட்காந்துட்ருக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சது. நம்மகிட்டே வந்து அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ நேராக போயிட்டு அவங்க இறங்க வேண்டிய இடத்துல போயிட்டு இறங்கிட, அங்கே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் அவங்க எல்லாருமே இறக்கி விட்டுடுறாங்க. டைம் கரெக்டாக ஒரு 11 o'clock மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காலையில் 11 o'clock மாதிரி இருக்கும். எல்லாருமே இறங்குறாங்க. போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாருமே வெளியே லைனில் வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கேம்ப் ஏரியாவுக்கு போகணும். இப்போ எல்லாருமே ஒருத்தர் அப்படியே 5 பேராக பிரித்து விட்டு இந்த ஏரியாவுக்கு நீ இந்த ஏரியாவுக்கு நீன்னு பிரித்து விட்டுடுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மின் எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே தான் அவங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அங்கேருந்து இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே போயிட்டு இவங்களே போய் செக் பண்ணி அவங்களுக்கு எதனாவது ஹெல்த் கண்டிஷன் எதனாவது அப்நார்மலாக இருந்தால் அவங்களுக்கு போயிட்டு ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அழகாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. 4 o'clock ஆனதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்பியும் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக வந்துடுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ப்ரொஃபஸரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ப்ரொஃபஸர் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த லிஸ்ட் எல்லாமே எனக்கு இப்போவே வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த இடத்த விட்டு கிளப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதில் நம்ம ஜிமின் தான், ஏன் சார் என்னாச்சு, நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியா போஸ்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? ஸ்டே பண்ணுறதுன்றது ஐடியாவே இல்லை ஜிமின். ஆனால் இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னாச்சு? போகிற வழியில் ஏதோ ஒரு கலவரம், ரோட் ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. நம்ம இப்போ போனோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அதனால் மார்னிங் தான் கிளம்புற மாதிரி ஐடியா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்ல, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நைட் போக முடியாதா, இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன்னா அம்மாட்ட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சிச்சுவேஷன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு கோட் எல்லாத்தையும் கழட்டி ஒழுங்காக மடித்து வச்சுட்டு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் படுத்துடுறாங்க. நம்ம ஜிமின் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது எப்போவுமே தூங்க தோணாது இல்லையா? ஸோ நைட் டைமு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எப்பவும் போல் ஃபன் பண்ணுற மாதிரி உட்காந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் எல்லோரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சீக்கிரமாகவே கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அழகாக திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸை எடுக்கிறாங்க. இப்போ அவங்க தங்கி இருந்த இடத்த விட்டு பஸ்ஸு திரும்பியும் ஊருக்குள்ளே வருது. இவங்க ஊருக்குள்ளே கடந்து வந்துட்டுருக்கும் போது தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் கவனிக்கிறாங்க. நேற்று நைட் ஒரு இடத்துல கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? அந்த இடத்த ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ். அதுவும் அந்த மார்க் பண்ண இடம் வந்து எப்படி இருக்குன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இறந்து கிடந்தாங்களோ அந்த பொசிஷனை வந்து அவுட்லைன் போடுவாங்க இல்லையா? அதாவது ஃபாரன்சிக் நர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அழகாக அப்படியே அவுட்லைன் போட்டு வச்சுருக்க அந்த மார்க் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம டேவும் அதை பார்க்குறாரு. என்ன இது இவ்வளோ ரத்த கலவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல பாடி எதுவுமே இல்லை. அந்த பாடி கடந்த இடத்துல கொஞ்சம் ப்ளீடிங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பஸ் அந்த இடத்த விட்டு போகுது. அந்த இடத்துல போலீஸும் நின்றுட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிவன், இப்போ புரியுதுடா ஏன் இந்த இடம் நைட்டு கலவரமாக இருந்திருக்குன்னு. இது யாராக இருக்கும், எதுக்காக இப்படி கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து நம்ம டே கிட்ட பேசிகிட்ருக்க. நம்ம டேவும், யாருக்கு தெரியும், அவனுக்கு அவன் கையிலையும் சாவு இருக்குன்னு எழுதியிருக்கேன், ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ, பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியலடா, சரி அதை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன்ட்டு 2 பேருமே அவங்களுடைய மைண்டை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதாவது அந்த இடத்த விட்டு பஸ் வந்து மூவ் ஆன் ஆகி ஊருக்குள்ளே போகுது. இப்படி இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால போகிறப்ப கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஸோ இவங்க நேராக காலேஜுக்கு போயிடுறாங்க.
நம்மட்டேவோ இது மாதிரி திரும்பியும் காலேஜ்க்கே வந்துட்டேன். மேபி இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்ல, இவன் காலேஜ்க்கு வந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம டேவுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் காலேஜில் காட்டுறாங்க. அவர் வந்த வேகத்துக்கு அந்த பேஷண்ட்ஸோடைய ரெக்கார்டு, இவர் பார்த்த எல்லா பேஷண்ட் சைடு, அப்புறமேட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டா பேஸையும் அழகாக எழுதி ஒரு பிரிண்ட் மாதிரி எடுத்து நம்ம டே வந்து அவங்களுடைய ப்ரொஃபஸர்கிட்ட போய் சப்மிட் பண்ண, அதுக்கே ரொம்பவும் டைம் ஆகிடுது. மணி 5 ஆகிடுது, ஈவினிங் 5 ஆகிடுது. இப்போ நம்ம டே தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவர் பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜிமினை காட்டுறாங்க. நம்ம ஜிமின் ஆல்ரெடி பேக்லாம் பேக் பண்ணி அந்த கிளாஸ் ரூம் வாசலில் நின்றுட்டு, டே எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலைலாம் இருக்குது, நான் சீக்கிரம் கிளம்புறேன், ஈவினிங் ஆகிடுச்சு, நீ பார்த்து போயிடு சரியா? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜிம்மினை அனுப்பி வைக்க, இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அவருடைய பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஓகேவா? ஒரு 5:30 5:45 டைம்லலாம் வானம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் சன்செட் ஆகிற டைம் ஓகேவா? அப்படி அந்த ஒரு ஸ்கையில் காலேஜே காலியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம டே மட்டும் அந்த காலேஜில் இருந்து பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த காலேஜை விட்டு வெளியே வராரு. காலேஜை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்போ மணி கரெக்டாக 6 ஆகிடுது, இருட்டிடுது. பஸ்ஸில் போகலான்னு நினச்சவருக்கு பஸ்ஸு கிடைக்காத காரணத்தினால 1 மணி நேரம் நடந்து போகிற கட்டாயம் வந்துடுது. ஸோ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஈவினிங் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்க பார்த்தா ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் ஷட் டவுன் ஆகிடுது. சரி ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி பேக்கில் போட்டுட்டு பொறுமையாக ஓரமாக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. மணி 6லேருந்து 6:15 ஆகுது, 6:30 ஆகுது. நம்ம டே காலேஜை விட்டு ரொம்பவும் தூரம் நடந்து வந்துட்டுறாரு. ரோட்டில் யாருமே இல்லை, ரொம்பவும் அமைதியாக இருக்குது. நம்ம டே தான் ஒரு ஓரமாக இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்கனால நம்ம டே சும்மா அப்படியே வாயிலேயே ஒரு பாட்டு அப்படியே ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்க, இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம டேக்கு யாரோ ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அவருக்கு அந்த வாய்ஸ் நல்லா கேட்குது. அவருடைய ரைட் சைடில் இருந்தால் வருது, ரோட்டுக்கு அந்த சைடில் இருந்தால் வருது. ஆனால் ரோட்டுக்கு அந்த சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புல்லும் புதருமா இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து எப்போ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதுவும் இல்லாமல் அந்த சவுண்ட் ரொம்ப மைல்டாக இருக்கனால ஒரு வேளை நாய்க்குட்டி எதனாவது ரோட்டில் அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் டக்குன்னு அந்த இடத்துல இந்த இருமுறை சவுண்ட் கேட்குது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருமுவாங்கள்ல, அந்த மாதிரி இருமுறை சவுண்ட் கேட்டதும் நம்மகிட்ட யாருக்கும் அடிபட்டிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் இருட்டாக இருக்கனால நம்ம டேக்கு எதுவுமே தெரியவே இல்லை. பட் அந்த இருமுறை சவுண்டை கேட்டு நம்ம டே வந்து அந்த இடத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட்டில் இருந்து ஒரு 10 ஸ்டெப் உள்ளே இருக்கும். அந்த ஆழத்தில் ஒரு புதர் இருக்குது. அந்த புதருக்கு பின்னாடி யாரோ ரோட்லேருந்து அடிபட்டு உருண்டு கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒருத்தர் விருண்டு கிடக்குறாங்க. நம்ம டே போன வேகத்துக்கு அவருடைய ஃபேஸ் சுத்தமாக தெரியல நம்ம டேக்கு. ஸோ ஜஸ்ட் ஷோல்டரை டேப் பண்ணி, சார் ஏஞ்சிருங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த பர்சன் சுத்தமாக ஏஞ்சிக்க மாட்டுறாரு. நம்மகிட்டே அந்த பர்சனுடைய ஷோல்டரில் அவருடைய செஸ்ட் ஏரியாலலாம் டேப் பண்ணி எழுப்புறப்போ அவருடைய கையெல்லாம் ஈரமாகுது. ஏன்னா அந்த பர்சனுடைய பாடி ஃபுல்லாக ப்ளீடிங்ஸ். நம்ம டேக் வந்து அந்த சூடான ரத்தம் கையில் படுறது தெரியுது. அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அது எல்லாமே ப்ளீடிங்ஸ் தான், இவருக்கு அடிபட்டிருக்கு, சுத்தமாக எழுஞ்சிக்க முடியல, எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு நம்ம டே. ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை எடுத்து உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த பர்சன் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறாரு. அவர் கான்ஷியஸ் இருக்குது, இருமுறாரு, வலியில் துடிக்கிறாரு, ரொம்பலாம் துடிக்கல, அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அந்த வலியை, அது நம்ம டேக்கு தெரியுது. பட் அதே சேம் டைம் அவருடைய வலியை ரொம்ப சவுண்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு, கை காலை அசைச்சிக்கிட்டே இருக்காரு. நம்ம டேக்கு தெரியுது. இப்போ பொறுமையாக அந்த பர்சன்கிட்ட, சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் எழுந்துறீங்க,
இங்கேருந்து வெளியே போனால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு ரொம்ப நிறைய ப்ளீடிங்ஸ் போயிட்டுருக்கு, எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அந்த பர்சனுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுக்க, அந்த பர்சனும் ஓகேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வலியை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வலியை தாங்கிக்கிட்டு நம்ம டேயோடைய ஷோல்டர் மேலே கை வைக்க ட்ரை பண்ணுறாரு எழுந்திருக்கிறதுக்காக. ஸோ நம்ம டேவும் வந்து அழகாக ஹெல்ப் பண்ணுறாரு அந்த பர்சன் வந்து எழுந்து உட்கார்றதுக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு எழுந்து உட்கார வச்சுட்டு ஒரு மரத்தை பிடிச்சி அதை சைடில் கை தாங்களாக பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டுறாரு. பட் ஏஞ்ச வேகத்துக்கு ஒரு கால் தூக்கிட்டுறாரு, ஏன்னா அந்த பர்சனுக்கு காலில் அடிபட்டுருக்கு. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக அந்த பர்சனை அந்த புதர்லேருந்து ரோடு வரைக்கும் கொண்டு வந்துடுறாரு. ரோடு வரைக்கும் கொண்டு வந்தவருக்கு நம்ம டே வந்து அந்த பர்சனுடைய ஃபேஸை சுத்தமாக பார்க்க முடியல. அந்த பர்சன் நம்ம டேவோடவும் ஹைட்டாக இருக்கார். அவருடைய ஃபேஸில் எல்லா முடியும் வந்து கிடக்கு. அவருடைய லாங் ஹேர் எல்லாமே அவருடைய ஃபுல் ஃபேஸையும் கவர் ஆகிருக்கு. முடி எல்லாமே ரத்தத்தாலேயே ஈரமாயிருக்கு. இப்போ அப்படியே அந்த முடியெல்லாம் முன்னாடி வந்து கிடக்க நம்ம டேக் வந்து இங்கேருந்து எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியல, ஏன்னா அந்த ரோட்டில் அவ்வளோவா வண்டி போகலை. அவருடைய ஃபோன் ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரோட்லேயே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா நம்ம டேயோடைய காதுகிட்ட வந்து பாக்கெட் பாக்கெட் அப்படின்னு சொல்ல நம்ம டேவும் பாக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுடைய பாக்கெட்டில் கை வைக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஃபோன் இருக்குது. இப்போ அந்த பர்சனுடைய ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் சார்ஜர் இருக்குது. ஸோ ஈஸியாக அன்லாக் பண்ணிவிட்டு அந்த எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிடுறாரு. ஸோ பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஒரு 15 மினிட்ஸில் இந்த பர்சனை இந்த ரோட்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்கேருந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பர்சனை பார்த்ததும் நம்ம டீவை பார்த்து இவரை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அதுக்கு நம்ம டீ சார் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களே, அவர் வழியில் கஷ்டப்பட்டுருக்காரு, முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த டாக்டரும் ஓகே சார் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இவரை ஃபுல்லாக பொறுப்பேற்றுக்கணும், ஓகேவா? ஓகே சார் நானும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், ஒன்றும் இல்லை. ஓகே நர்ஸ் அவர்கிட்ட எழுதி சைன் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எழுதி சைன் வாங்க சொல்லிடுறாங்க. இவர் சைன் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பர்சனை உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட்கே கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் அந்த நர்ஸ் வந்து சைன் வாங்குறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டோட நேம் பண்ணுன்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம டேக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அவர்கிட்ட பேர் ஊர் எதுவுமே கேட்கல, ஹெல்ப் பண்ணணுன்னு கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ அந்த நர்ஸ் சரி விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் நேம் பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய நேம் எழுதுகிறாங்க. நம்ம அதை படிச்சுட்டு ஜான் ஜங்குக்கா, பேஷண்ட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படி நேம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வருது நம்ம டேக்கு. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, அந்த இடத்துல வெயிட் பண்ணுறாரு. உள்ளே டாக்டர்ஸ் போகிறாங்க வராங்க, நர்சஸ் போகிறாங்க வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எதுவும் கேள்விகள் கேட்க முடியாது, எப்படியும் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டே அந்த இடத்துல அமைதியாக நிற்க, ஆனால் நிற்கிற நேரம் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுடைய ஃபோனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அன்லாக் பண்ண முடியல. ஏன்னா எமர்ஜென்சி காலில் தான் நம்ம வந்து கால் பண்ணியிருப்பார், அன்லாக் பண்ணி உள்ளே போய் கால் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நேராக அங்கே இருக்கிற லேண்ட்லைனுக்கு போகிறாரு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு கால் பண்ண அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணி ஹலோ யார்? ஹலோ அம்மா நான் பேசுகிறேன். ஹே என்னடா லேண்ட்லைனில் முடிஞ்சு கால் பண்ணுற? அம்மா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்ன என்னதான் ஹாஸ்பிட்டலா? அம்மாம்மா பதறாதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க? நான் ரோட்டில் வர வழியில் ஒருத்தரை பார்த்தம்மா, ரொம்ப அடிபட்டிருந்தார், உயிருக்கே போராடிட்டு இருந்தார். நான் மட்டும் பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம், அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அதான் கொஞ்சம். சரி உன் ஃபோன் என்னாச்சு? அது சார்ஜர் இல்லாமல் ஷட் டவுன் ஆகிடுச்சுமா. சரி நான் வரவா? இல்லைம்மா பரவாயில்ல, இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமாம்மா. இல்லாட்டி நீ வீட்டுக்கு வந்துட. அம்மா இங்கே ஒருத்தர் அட்மிட் பண்ணிவிட்டு எப்படிம்மா அங்கே வர முடியும்? சரிடா நான் வேணா வரட்டா? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பல்ல? நான் பார்த்துக்கிறேம்மா. சரி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவுடைய அம்மா காலை கட் பண்ண இப்போ நம்ம டேக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த டாக்டர்ஸ் வந்து வெளியே வராங்க. நம்ம டேவை பார்த்துட்டு, நீங்கள் தானே அவரோட அட்டெண்டர்? ஆ ஆமாம் டாக்டர். ஓகே. அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து நார்மல் ஆகிட்டார். ப்ளட்டு தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக கிடச்சதுனால காப்பாற்ற முடிஞ்சுது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து மீட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு போக நம்ம டேவும் அப்பாடா எப்படியோ ஒரு உயிரை காப்பாற்றிட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு வந்துடுது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அந்த இடத்துலேயே உட்காந்துட்டு இருந்தவர் லைட்டாக கண்ணை செஞ்சிடுறாரு. இப்போ ஒரு 1 hour கிட்ட ஆகிருக்கும். நம்ம டே வந்து அரை மணி நேரத்தில் பார்க்க சொன்னாங்க. பட் 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம டே தான் நேராக அந்த ரூம்குள்ளே போக அங்கே போய் பார்த்தா அந்த பர்சனுக்கு மாஸ்க்கு அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்மகிட்டே உள்ளே போன வேகத்துக்கு அங்கே உள்ள மானிட்டர்லாம் செக் பண்ணுறாரு. எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ நம்மகிட்டே தான் அந்த பர்சனை பார்த்துட்டு லைட்டாக பேச முடியுதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனுடைய கையை லைட்டாக டச் பண்ண அந்த பர்சன் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல அவரால். அப்படியே அந்த ஐபோல்ஸ் வந்து கண் மூடி இருக்கும் போதே ஸ்ட்ரகிள் பண்ணோம் இல்லையா ஓப்பன் ஆகிறதுக்காக, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்மகிட்டே தான், சார் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் எதுனா தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் எதுவுமே சொல்லலை. ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம டே திரும்பியும் ஓகே ஃபைன், என் பேர் கிம் டேயோங், சரிங்களா? நீங்கள் ரோட்டில் அடிபட்டிருந்தீங்கன்னு நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். நீங்கள் இப்போ சேஃபாக இருக்கீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப அமைதியாக காமாக அந்த பர்சனுடைய, அதாவது நம்ம சங்கு கூட காது கிட்ட சொல்ல நம்ம சங்குக்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அது கொஞ்சம் நார்மல் ஆகுது. காம் ஆகுறாரு நம்ம சங்குக்கு. இப்போ நம்ம சங்குக்கு தான் கையை லைட்டாக வந்து அசைக்கிறாரு. டேவை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கையை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவே கொண்டு போயிட்டு நம்ம சங்குக்குடைய கையில் கொண்டு போயிட்டு அவருடைய கையை வைக்க சங்குக்கு லைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு நம்ம டேவுடைய கையை. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம டே அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுவும் அப்சர்வேஷன் ரூம் ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம டே அப்படி நின்றுட்டுருக்கா. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு பர்சன் கோட் சூட்லாம் போட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நம்ம டேவை பார்த்ததும் ஒரு மாதிரி அந்த இடத்துலேயே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. இப்போ கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு நம்ம டே கிட்ட நடந்து வர இப்போ அந்த பர்சன், என் பேர் யோகி, இவருடைய ஃப்ரெண்டு. ஓ எப்பா, எப்படியோ இவருடைய அட்டெண்டர் வந்துட்டிங்களா? சரி, ஒன்றும் இல்லை, என் பேர் டே, நானும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ்லேருந்து போயிட்டுருக்கும்போது தான் பார்த்தேன் இவரை. ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதான் டக்குன்னு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே, என் பேர் யோகி. ஓ ஓகே, சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் நம்ம டேயோடைய கையை வந்து நம்ம ஜங்குக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம டே, ஐயோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய கையை வந்து எடுத்து விட்டுட்டு, சரி சார் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நைட் அவர் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் சேவ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நேராக வீட்டுக்கே போய்ட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்சு நம்ம டே தான் வீட்டுக்கு போயிட்டா அவங்க அம்மாவை காட்டுறாங்க. நம்ம டேவை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். டேவை போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஏய் என்னடா வீட்டுக்கு வந்துட்டு வரமாட்டேன்னு நினச்சேன், அது அந்த பேஷண்ட்டுடைய அட்டெண்டர் வந்துட்டாங்க அதனால். ஓ சரி சரி, கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியா என்ன? இல்லைம்மா, நான் யாருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணல. எப்படி வந்தாங்க? ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ? இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த நர்ஸே அந்த பேஷண்ட்டுடைய பேரை எழுதிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எதுனா தெரிஞ்சிருக்கும் போல். ஓ சரி சரி சரி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா,
நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாரு. இங்கே இப்படி எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைட் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் ஹாஸ்பிட்டலில் நம்ம யூகியை காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் வந்து அமைதியாக படுத்துட்ருக்கிறது, ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணபடியே படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு நம்ம யூகி லைட்டாக நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் கை வச்சு டேய் ஜங்குக் உன்னால் எழுஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனால் நம்ம ஜங்குக்கால் சுத்தமாக அசைய கூட முடியல. அவருடைய ஐபால்ஸை மட்டும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன நம்ம பேசினாலும் அவர் கான்ஷியஸாக இருக்காருன்னு தெரியுது. பட் அவருடைய உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவருடைய பாடியில் நிறைய பேண்டேஜஸ் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவருடைய பாடியிலேருந்து நிறைய புல்லட்ஸ் எடுத்திருப்பாங்க. ப்ளஸ் வெட்டு காயம் பட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் வலி தருது. ஸோ அதனால் அவருடைய பாடி ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் டைம் போகுது, கிட்டத்தட்ட 2 டேஸ் மாதிரி ஆகுது. டேஸ் ரொம்பவும் நார்மல் ஆகுது. நம்ம டே வந்து நார்மலாக காலேஜ்க்கு போக ஆரம்பிச்சிட்றாரு. எப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுது. நம்ம டே வந்து அப்படியே காலேஜ்க்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, போஸ்டிங் போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுது டேஸ்லாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கை வந்து அப்சர்வேஷன் ரூம்லேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாஸ்க் வைக்கணும், அது வைக்கணும், அதெல்லாம் மானிட்டர் வைக்கணும், அதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ரெஸ்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி தான் தனி ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏதோ ஒரு வார்த்தையை முதட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம ஜங்குக். நம்ம யூங்கிக்கு ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அவருடைய காதை நம்ம ஜங்குக்குடைய உதடு பக்கம் அப்படியே லெஃப்ட் சைட் ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் வச்சுட்டு என்ன தான் சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு காற்றுலையே டேயோங் டேயோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய பேரவே சொல்லிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக். இப்போ நம்ம யூங்கி தான் ஏய் ஜங்குக், டே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி எழுப்புனதும் நம்ம ஜங்குக் பொறுமையாக கண்ணை திறக்கிறாரு. ரொம்பவும் பொறுமையாக சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அவருக்கே தெரியுது. எழுந்திரிச்ச வேகத்துக்கு கிம் டேயோங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிட்ட கேட்க, கிம் டேயோங்கா அது யார்? ஓ உன்னை காப்பாற்றி கூட்டம் தானே அவனா அப்படின்னு கேட்க நம்ம ஜங்குக் லைட்டாக தலையாடுறாரு. இப்போ நம்ம யூங்கி அவன் உன்னை கூட்டு வந்து அட்மிட் பண்ண உடனே நான் வந்துட்டேன்னு கிளம்பிட்டான்டா, நீ இந்த ஹாஸ்பிட்டலில் 1 வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம யூங்கியை கொஞ்சம் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம யூங்கியும் கொஞ்சம் கிட்ட போகிறாரு. நம்ம ஜங்குக் சொல்கிறத வந்து கேட்குறதுக்காக சரியாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பேச முடியாமல் நம்ம யூங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம யூங்கி அதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு டேய் அவன் என்ன லாலிபாப்பா நீ கேட்டதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு, உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் புரியுதா, முதல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிற வழியை பாரு, இந்த மாதிரி லூஸ் தனமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம யூங்கி சொல்ல. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் அந்த இடத்துல அமைதியாக படுக்கிறாரு. ஒரு 2 டேஸ் ஆகுது. நம்ம ஜங்குக் எழுந்திரிச்சு உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாரு. இப்படியே மொத்தமாக ஒரு 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆக ஒரு அழகான மார்னிங் நம்ம யூங்கியை காட்டுறாங்க. கேன்டீன்லேருந்து ஃபுட் வாங்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு நேராக நம்ம ஜங்குக்குடைய ரூம் சைடு வந்து வந்துட்டுருக்காரு. இவர் வந்து டோர் ஓப்பன் பண்ணதும் அந்த இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறாரு நம்ம யூங்கி. ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோடைய பெரிய விண்டோ, கிளாஸ் விண்டோ, இந்த சைட்லேருந்து அந்த சைட் பார்த்தா ஊரே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ. அதுக்கு அந்த பக்கமாக திரும்பிட்டு ஜங்குக் வந்து பேண்ட்டுடைய பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அவருடைய லாங் ஹேரை வந்து மேலே லைட்டாக டைப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஷர்ட்டெல்லாம் கரெக்டாக இன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்குக் திரும்பி அவருடைய பெல்ட்டை வந்து சரியாக போட்டுட்ருக்காரு. நம்ம யூங்கியை பார்த்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இன் பண்ணிக்கிட்டு அண்ணா கிளம்பலாமா ரெடியா, என்னடா
கிளம்ப நிற்கிற? என்ன கிளம்பலாவா? சங்குக்கு அது சாப்பாடு அதை எங்கேயா தூக்கி போடு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் டக்கு டக்குன்னு எழுந்திருச்சு. அப்படியே அவருடைய மொபைல் ஃபோனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக ஆரம்பிக்க நர்ஸ் வழியில் வரவங்க எல்லாரும் ஓரமாக நின்றுடுறாங்க. நம்ம சங்குக்கை பார்த்ததும் டாக்டர்ஸ் உட்பட ஓரமாக நின்றுடுறாங்க. இப்போ நம்ம சங்குக் தான் அங்கேருந்து டைரெக்டாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டருடைய ரூமுக்கு போகிறாரு, அந்த கேபினுக்கு போகிறாரு. உள்ளே போய் அந்த சேரில் உட்காந்துட்டு இருந்த டாக்டர் ஏஞ்சி நின்றுறாரு. நம்ம சங்குக்கு உட்காருங்க உட்காருங்க. இல்லை, இங்கே உங்களுக்கு டிஸ்சார்ஜ் எதுவுமே எழுதி தரலையே. நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். ம் அந்த அவன் பேர் என்ன? கிம்டேயான். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எதுனா தெரியுமா? ஆனால் இல்லை, அது அவருடைய பேர் அட்ரெஸ்ஸு அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருந்தார். ஓ, எனக்கு அவன் எதனாவது எழுதி கொடுக்குறப்போ அவனுடைய டீட்டெயில்ஸ் எதனா எழுதினானா? ஆ ஆமாம், இன்சிடெண்ட் ரிப்போர்ட்டில் எழுதி கொடுத்தாரு. கொடுங்க. நர்ஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கொஞ்சம் கூப்பிட, இப்போது நர்ஸ் வந்து வெளியே இருந்து உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. ஜங்குக்கை பார்த்து கதவோடு ஒட்டி நின்றுக்கிட்டு, சார் இவருடைய ரிப்போர்ட்டு இந்த கப்போர்டில் இருக்கும், கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்றீங்களா? ஆ ஓகே சார், ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ஜங்குக்குடைய ரிப்போர்ட் வந்து கிடச்சதும் அதை எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்க, டாக்டர் வந்து இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை மட்டும் டேர் பண்ணி ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அதை எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறாரு. நேமில் வந்து கிம்டேயாங் இருக்குது, பிளேஸு, அட்ரஸ்ஸு, காலேஜ் நேமு, அவர் எத்தனாவது டிகிரி பண்ணிகிட்ருக்காரு, அப்படி இப்படின்ட்டு நம்ம டேவுடைய மொத்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து எப்படி நம்ம டே வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ற அந்த இன்சிடெண்ட் வந்து அதில் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஓகே தேங்க்யூ யுங்கி பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. நம்ம ஜங்குக் கீழே வந்து நின்ன வேகத்துக்கு அந்த இடத்துல ஒரு பிளாக் கார் இருக்குது. அந்த காரில் ஏறிக்க கொஞ்ச நேரத்தில் நம்ம யுங்கியும் வந்துடுறாரு. அவரும் நம்ம ஜங்குக் கூட ஏறிக்க அந்த கார் அந்த இடத்த விட்டு போகுது. நம்ம ஜங்குக் வந்து அந்த அட்ரஸை அந்த டிரைவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அட்ரஸ்க்கு நேராக காரும் போகுது. இந்த கார் வந்து இப்போ எங்கே போகுதுன்னா நேராக நம்ம டேவுடைய வீட்டுக்கு. இப்போ அந்த கார் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிற்க நம்ம டேவுடைய அம்மா அப்போ தான் கடைக்கு போயிட்டு நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கார் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அந்த காருக்குள்ளேருந்து இறங்கின நம்ம ஜங்குக்கை பார்த்து, சார் இது பார்க்கிங் ஏரியா கிடையாது, கொஞ்சம் கார் அப்படிக்கான ஊற்றுறீங்களா? நீங்கள் கிம்டேயாங்கோட ஆமாம், கிம்டேயாங் என்னுடைய பையன்தான். ஏன் என்னாச்சு? அவரை மீட் பண்ணணும். அவன் காலேஜ் போயிட்டானே, எப்போ வருவார்? வரதுக்கு ஈவினிங் 4 ஆகும். அவரை மீட் பண்ணணும், நான் வெயிட் பண்ணுறேன். 4 மணி வரைக்குமா? மணி 11 தானே ஆகுது. வெயிட் பண்ணுறேன். ஓ, என்னாச்சு, என்ன விஷயம்? அவருக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவர். ஓ, ஆனால் என் பையனை எப்படி உங்களுக்கு தெரியும்? அது அவர் வந்ததுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வர வரைக்கும் இங்கேயா வெயிட் பண்ண போகிறீங்க? ஆமாம். ஓ ஓகே, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் ஜங்குக்கையும் யூங்கியாவும் மட்டும் உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த கார் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. உள்ளே போனதும் நம்ம ஜங்குக் வந்து வீட்டை சுற்றி பார்க்குறாரு. ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது, பட் க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் அங்கே உள்ள கவுச்சில் உட்காந்துட்ருக்க. நம்ம டேவுடைய அம்மாவுக்கு நம்ம ஜங்குக்கை பார்த்தாலே சரியாக படல. ஏன்னா அவர் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கு, ஹேரை வேறு டைப் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பென்சிவ் வாட்ச்சு, பார்க்குறதுக்கு பக்கா ராயலாக இருக்கார். நம்ம டேவோடைய அம்மாவுக்கு ஒரே டவுட்டு, டே இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் பேச்சு வச்சுக்க மாட்டானே, இவன் மட்டும் எப்படி நம்ம டே கிட்ட சிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். இன்னும் எதுவும் பேச முடியல. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அங்கே போய் அமைதியாக உட்காந்ததும் நம்ம டேவுடைய அம்மா வந்து டேக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விலகி வந்துடுறாங்க. நம்ம ஜங்குக் கிட்ட வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான் நேராக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்ததும் கரெக்டாக கால் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம டேவே கால் பண்ணுறாரு. கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே, அம்மா சொல்லுடா.
அம்மா எனக்கு இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். என்னாச்சு, ஏன் பாதியிலே வர? அம்மா நான் சொன்னேன்ல எனக்கு இன்னைக்கு எக்ஸாம்னு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் இருக்கும்னு நினச்சேம்மா, கிளாஸ் இல்லை. நான் வீட்டுக்கு வரேன், நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறேன். டேய், உன்னை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கடா வீட்டுக்கு. என்ன பார்க்குறதுக்கா? ஆமாடா, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்காரு. இருக்காரா? பையனா? ஆமாம். யாரும்மா, பேர் எதுனா கேட்டிங்களா? இல்லைடா, நான் எதுவுமே கேட்கல. உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துட்ருக்காரு. நீ வரதுக்கு 4 மணி ஆகும்னு சொன்னால் பரவாயில்ல, வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. யாராக இருக்கும் தெரியலையே. சரி நான் வரேம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் காலை கட் பண்ண. நம்ம டேவுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா பையன் இல்லாமல் யாருன்னே தெரியாமல் ஒருத்தனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவர் கரெக்டாக நம்ம டேவும் வரேன் அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மணிக்கூர் இருக்கும். நம்ம டே அழகாக வீட்டுக்குள்ளே என்ட்ராக, உள்ளே என்ட்ராகும் போது எப்பவும் போல் நம்ம டேவோடைய அம்மாவை வந்து ஜாலியாக கூப்பிட்டுக்கிட்டெல்லாம் என்ட்ராகலை. வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாரு நம்ம டே. பொறுமையாக வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் அவங்க அம்மாவை தேட அவங்க அம்மா கிச்சன்லேருந்து டக்குன்னு நம்ம டே கிட்டே ஓடி வந்துடுறாங்க. நம்ம டே கிட்ட, ஏய் அங்கே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கூப்பிட்டா, அதுக்கு அந்த சைடில் இருந்து ஹாலில் இருந்து இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்து ஒரு பர்சன் திரும்புகிறாங்க. அதாவது நம்ம ஜங்குக். நம்ம டேவை பார்த்து திரும்பிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. நம்ம டேவை பார்த்ததும் நம்ம டேக்கு வந்து எதுவுமே சரியாக படல. ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்சரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம டேக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹாய் ஹாய் சாரி, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஓ ஓ, நீங்களா? உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஐம் ஆல் ரைட். ஓ தேங்க் காட். உட்காருங்க, ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். என்னுடைய வீடு அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கினேன். ஓ ஓகே ஓகே. எதுனா சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம். ஃபைன். அம்மா, நான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கேம்புக்கு போயிட்டு வரும்போது சொன்னேன்லம்மா, ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாரு, காப்பாற்றினேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன்ட்டு. ஆ ஆமாம், அவரு தாம்மா. அவரா? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். அப்படியா? அன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்காக ஏதோ அவர் வந்திருந்தார். அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஆ தெரியும். ஓகே, உங்களுக்கு இப்போ எல்லாமே ஓகேவா? ஓகே தான், பட் கொஞ்சம் அடிப்பட்ட இடத்துல வலி இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நின்று பேசிகிட்ருக்கா. நம்ம யோகி நம்ம ஜங்குக்கு அப்படி பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக பேசுகிறாரு. ப்ளஸ் வலியே இல்லைன்னு காலைல சொன்னவன் நம்ம டே கிட்ட மட்டும் லைட்டாக வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்குக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம யோகி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அவர் ஒரு மாதிரி இருமிட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம யோகியை பார்த்து மறைக்க நம்ம யோகி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி போயிடுறாரு. இப்போ நம்ம டே தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஜங்கு கூட பேசுகிறாரு. அந்த இன்சிடெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை வந்து காப்பாற்றும் போது இப்போ நம்ம டே தான், ஆமாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கே அப்படி அடிபட்டுச்சு, என்னாச்சு? எதுக்காக அந்த இடத்துல அடிபட்டு விழுந்துருந்தீங்க? ஆக்சிடெண்ட்டா? அது சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. பரவாயில்ல சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஆக்சிடெண்ட் தான். ஆக்சிடெண்ட்டா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா? ஆ, நீங்களும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், முடிக்க போகிறேன் நான். ஓ ஃபைன், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு சைலன்ஸ். அடுத்து என்ன பேசுகிறதுனே தெரியல. தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்ல, எதை வேணால் பேசிடலாம். தெரியாதவங்க வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்தவங்ககிட்ட என்னத்தை உட்காந்து பேச முடியும்? ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு சைலண்ட் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு எழுந்துருச்சு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு, ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஓ, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் இங்கே வரலாம், உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு நம்மகிட்டே சொன்னதும் நம்ம ஜங்குக்கு ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுக்க நம்ம யூங்கி அதை பார்க்குறாரு ஒரு மாதிரி. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம யூங்கி அப்படியே நம்ம ஜங்குக்கே ஃபாலோ பண்ணிட்டு நடந்து போக இப்போ நம்ம டே தான் அவர் போகிற இடத்த அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. வெளியே அந்த கார் வந்து கரெக்டாக நின்னதும் அதில் ஏறி லாஸ்ட்டாக நம்ம டேக்கு வந்து ஒரு டாட்டா காட்டிட்டு அந்த இடத்த விட்டு கார் கிளம்பிட நம்ம டேயோடைய அம்மா அப்போ தான் பெருமூச்சு விடுறாங்க. இப்போ நம்ம டேயோடைய அம்மா, டேய் என்னடா இவன், ச்சே இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் நல்லா கவனிச்சிருப்பேன்டா. ஆ இல்லை டே, வந்த வேகத்துக்கு உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. நான் இப்படி அடிபட்டு இருந்தேன், உங்கள் பையன் தான் காப்பாற்றினா அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சொல்லியிருந்தா ஒரு ஜூஸாவது கொடுத்து வெயிட் பண்ண வச்சுருப்பேன்டா. யாருன்னே தெரியாதனால தண்ணி கூட கொடுக்கலடா நான். அட பாவத்தை, என்னங்கம்மா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன் பயம்டா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னு தெரியுதுல்ல, இதில் மணிக்கு மேலே ஒரு குடுமி வேற. ஆனால் அவனுக்கு நல்லா தானே இருக்குது டே, நல்லா தானே இருக்குது, உண்மையை தானே சொன்னேன். ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனுக்கு அது ஷூட் ஆகுது, அழகை ரசிக்கிறது தப்பு கிடையாதுமா. ம், சரி வாங்க வெளில போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நம்ம டேவோடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 days போகுது. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காந்துட்ருக்க ஒரு டிவியில் நியூஸ் போகுது. பப்ளிக்கில் யாரோ ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சன், அதாவது ஒரு மாஃபியா கன் யூஸ் பண்ணி கொன்னுட்டான், மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த நியூஸை பார்த்துட்ருக்க இவங்க 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது இவங்க 2 பேருக்குமே. ஏன்னா நியூஸில் வந்து நம்ம ஜங்குக்கோடைய ஃபேஸ் போட்டு இந்த மாஃபியா தான் இந்த பர்சனை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை பார்த்ததும் நம்ம டேவுடைய அம்மா, டேய் இது அந்த பையன் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தானே, ஆமாம்மா அவன்தான், அவன் மாஃபியாவா? ஏய், அப்போனா அவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் தாண்டா மாட்டி அன்றைக்கி விழுந்து கிடந்திருக்கான். நீ எதுக்கு நான் காப்பாற்றின அவனை? அம்மா ஒரு உயிர்மா, அதை காப்பாற்றாம ஏய் நீ யமனுக்கு சமமான ஒருத்தவனை போயிட்டு காப்பாற்றிட்டு வந்திருக்கடா பைத்தியக்காரா. எனக்கு என்னம்மா தெரியும், நான் அன்றைக்கி அவன்கிட்ட எப்படி ஆச்சுன்னு கேட்டப்போ கூட அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஷோ டே, இனிமேட்டு பாரு, இந்த இன்சிடென்ட் நடந்ததே மறந்துட்டேன். இதில் வேறு பத்தாததுக்கு நீங்கள் நினைக்கிற நேரம்லாம் வீட்டுக்கு வாங்கன்னு வேறு அன்றைக்கி அவன்கிட்ட சொன்னேன். அவன் மட்டும் வீட்டுக்கு வந்தால் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். அம்மா நான் என்ன பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாமல் என்ன காப்பாற்றினேன் அம்மா. சரி சரி ஃபைன், இனிமேட்டு அவனை வெளியே எங்கேயாவது பார்த்தா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, புரியுதா? டிஸ்டன்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணுறது, நீ யாருன்னு தெரியாது ஓடுறு, ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு போக நம்மகிட்டே ஒரு மாதிரி ஒரு டீப் திங்கிங்க்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அந்த இடத்துல பார்த்ததும் ஒரு மாதிரி நம்ம எதுக்கு இவனை காப்பாற்றணும், இவன் எதுக்கு இந்த மாதிரி இருக்கான், எதுக்காக அவனை போய் கொல்லணும், ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டீப் திங்கிங்க்கு போயிடுறாரு நம்மகிட்டே. ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோவை இங்கே கட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம ஜங்குக் டேவுடைய ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று போயிருக்கோம், ஒரு மீட்டப் மாதிரி போயிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் திரும்பி எப்படி மீட்டப் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் நான், சரிங்களா? ஏன்னா எனக்கு 11 மணிக்கு டியூட்டி, மணி 10 நான் இன்னும் காலைல ஏஞ்சி பல்லு கூட வளர்க்காமல் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பாய் பாய் எவ்ரிவன். நான் கிளம்பணும், அதனால தான் நான் இதை வந்து பாதியில் விடுறேன். நான் நாளைக்கே உங்களுக்கு அடுத்த பாட்டை அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே,
பை பை எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல். பி சேஃப். தண்ணி குடிங்க நிறையா. ஓகே. ஓகே.